உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இன்றைக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு ஜோதிட பேராசிரியர் வைகுந்தம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நம்மளுடைய ஜோதிடர் எம் ராஜரத்னம் ஐயா. ஐயாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் நாடி, அப்புறம் ஜாமக்கோல் பிரசன்னம், இதிலெல்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அவர் யூடியூப் சேனலில் இன்னைக்கு ஒரு 129 வீடியோ பதிவு பண்ணியிருக்கார். அதில் இப்போ கடைசியாக சனியினுடைய காரக தத்துவத்தை எடுத்து ஐயா கடைசி வீடியோ போட்டிருக்காங்க. அவருடைய யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ ராஜ் வேர்ட்காஸ்ட். ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு சிறப்புரை கொடுக்க வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று சொல்லி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்புடன் வரவேற்கிறது. நிகழ்ச்சி இப்பொழுது ஐயா கையில். ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள மற்றும் நிர்வாக பொறுப்பில் உள்ள மற்றும் இந்த ஜோதிட கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜோதிட மூத்தோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதத்தில் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் சந்திர நாடிங்கிறாரு, இன்னொரு ஜாமக்கோளுங்கிறாரு, இன்னொருத்தர் சுவர் நாடிங்கிறாரு, இன்னொன்று MM சிஸ்டங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் இந்த ஜோதிடத்தை உற்று கவனிக்கும் போது ஏன் நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி என்ற இந்த 4 தத்துவங்களை தாண்டி ஜோதிடம் இல்லைங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 தத்துவங்களுக்கு இடைப்பட்ட இடத்துல தானே நம்மளுடைய தெய்வங்கள் வந்தாகணும், நம்மளுடைய உறவுகள் வந்தாகணும், நம்மளுடைய உடல்நலம் வந்தாகணும். இதை ஏன் யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னால இருந்த, அல்லது 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த, அல்லது ஒரு 200 300 வருஷத்துக்கு முன்னால இருந்த, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு குருமாரா வந்த அவங்களுடைய பாதையிலேயே ஏன் வந்துகிட்டு இருக்கணும்? கொஞ்சம் விலகி பார்ப்போமே. இப்ப தம்பி முன்னாடி உட்காந்துருக்கான். இப்ப அவனுடைய ஜாதகத்துல இன்னைக்கு கருநீல நிறத்துல சட்டை போட்டிருக்கான். அந்த பையனுடைய ஜாதகத்துல இன்னைக்கு சனியனுடைய ஓரையோ, லக்னமோ, ராசியோ, தற்பரையோ, சூட்சமோ, பிராணனோ ஏதோ ஒண்ணு சம்பந்தப்படாத இந்த கலரை போட முடியாது. இப்ப ஐயா இருக்காரு, ஏன் இந்த சட்டையை பார்த்துட்டு இன்னைக்கு இவன் தசாபுத்தி ஓடுதுன்னு ஏன் சொல்ல தோணலை? இப்ப விஜயன் ஐயா இருக்காரு, ஏன் அந்த வெள்ளைக்கு வெள்ளையை பார்த்துட்டு நம்ம சொல்ல தோணலை? இப்படி இப்ப நம்ம இளம்புல கணேசன் ஐயா இருக்காரு, அவர் போட்டிருக்கிற சட்டையும் தொப்பியும் பார்த்துட்டு ஏன் ஒரு காரகத்துவத்தை நம்மளால சொல்ல முடியல? ஏன்னு கேட்டா பஞ்சாங்கத்தையும் பழம்பெரும் சமாச்சாரங்களையுமே எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனா இது கசக்கும் உண்மை. நீர் ராசியில இருக்கிற கட்டத்துல தான் உங்களுக்கு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய காரகத்துவம் தான். அங்க 10ஆம் இடமா வந்தா ஜெயமனமா அமையும், 7ஆம் இடமா வந்தா பொண்டாட்டியா வரும், சகோதர பாவம் வந்தா சகோதரன் வருவான். வேற எங்கிருந்து வந்துட முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் இந்த 4 ராசிக்குள்ளதான் வந்தாகணும். இந்த 4 தத்துவங்களுக்கு இடைப்பட்டு தான் வந்தாகணும். வேற எங்கிருந்து வந்துட முடியாது. அதையெல்லாம் விட்டு வச்சுட்டு வேதகன் பாதகன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள கணேசனுக்கு ஒரு சின்ன தகவல். ஒரு ஜாதகத்துல இரட்டை குழந்தை பிறந்திருக்கும் பட்சத்தில் முதல் குழந்தையை லக்னமாக வைத்து 2வது குழந்தையை 7ஆம் இடமாக வைத்து நீங்களே 2 ஜாதகத்தையும் அலசி ஆராய வேண்டாம். ஒரு ஜாதகத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுங்க, ஒரு ஜாதகத்தை நீங்க பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆனா இது இரட்டை குழந்தையின் ஜாதகம்னு சொல்லாதீங்க. அவர் சொல்ற பலன் அத்தனையும் ஒத்து வரும். 2வது குழந்தைக்கு, சொல்ற குழந்தைக்கு, நீங்க சொல்ற குழந்தை முதல் லக்கணத்துக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 7வது இடத்த லக்கணமா போட்டு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப ஐயா கிட்ட கொடுத்துருங்க, ஐயா கிட்ட கொடுத்துருங்க. நீங்க முதல் லக்கணத்துல வச்சுக்கோங்க,
பலன் சொல்லி பாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட கொடுத்த ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்லி பாருங்க. எந்த வித ஏற்ற இறக்கமும் இருக்காது. ஒரு குழந்தை பாய் அடிச்சுக்கிட்டுனா ஒரு குழந்தை ஆஃப் ஆயிருக்கும். ஒரு குழந்தை லவ் பண்ணுச்சுன்னா ஒரு குழந்தை வந்து கெத்தோட கல்யாணம் பண்ணும். ஒரு குழந்தை வந்து சொத்தை விரும்புச்சுன்னா இன்னொரு பேரும் புகழ விரும்பும். இதுல எந்த வித ஏற்ற இறக்கமும் கிடையாது. இல்லைங்க, 1-7 எடுத்துக்குங்க. 1-7 எடுத்துக்குங்க. 7ஆம் இடத்துக்குரிய லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்குடைய குணாதிசயம் கலர் அந்த முகத்துல தெரியும். இல்லைன்னா வரும். புரியுங்களா? இதையெல்லாம் என்ன ஏன் இந்த மாதிரி முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமும் அந்த பழைய வழியவே கையில பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ரெட்டை குழந்தையினுடைய ஜாதகத்தை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க. அந்த 15 வருஷம் அதை விட்டு கவனிச்சு பாருங்க. அது பண்ற சேட்டை இது பண்ற சேட்டை வித்தியாசம் இருக்கான்னு இல்லையான்னு பாருங்க சார். ஏன் இல்லைன்னு முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? இந்த முடியாது அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்திலேயே கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய அனுபவமும் அறிவும் நம்மளுக்கு இசைவாக அமையும் பட்சத்தில் எல்லாமே சாத்தியம்தான். புரியுங்களா? அதையெல்லாம் உட்கடிச்சுட்டு இப்போ ஒரு ஜோதிடர் என்ன செய்யறாரு? உட்காந்துட்டு போட்டி போடுறாரு. எல்லாத்தையும் கிரகத்தையே பாருங்க. எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏன்னா உபாசனை தெய்வம் எப்படின்னு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தின் ஆதிக்கம் பெற்ற தெய்வம் உங்களுக்கு பலமா சப்போர்ட் பண்ணும். அதுல எந்த வித மாற்று கருத்து கேட்கல. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். 11ஆம் இடம் பாதகஸ்தானமே சார், வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். அந்த வேலை செய்யறதோடு சேர்ந்து அந்த வளர்ச்சியோடு சேர்த்து அவமானத்தையும் தரும். அந்த அவமானம் எங்கிருந்து வரும்? குழந்தைகள் மூலமாக வரும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படி வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் மூலமாக வரும். அப்படி வச்சு பார்க்கும்போது யார் யாருக்கு இந்த உபாசனை தேவதை பலமான உதவி செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்து ஸ்திர லக்னங்களாக அமையும் பட்சத்தில் ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த கும்ப லக்கணம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு உபாசன தேவதை என்பது பலமாக சப்போர்ட் பண்ணும். அப்படி சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த தெய்வத்தை வணங்க முடியாத இயல்பு நிலையில் தொந்தரவு வந்து சேரும். பட் வணங்கினால் கண்டிப்பாக மாற்றத்தையும் யோகத்தையும் தரும் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி வச்சு பார்க்கும்போது இப்ப மேச லக்கணத்துக்கு எந்த ஒரு லக்கணமாக வேணாலும் வச்சுக்கோங்க. மேச லக்கணம் குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் மகாலட்சுமி திரு ஆவினன்குடி பழனி, இந்த மேல் பழனி இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த திரு ஆவினன்குடியை பார்த்துட்டு தான் போவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா மேல் பழனிக்கு முன்னாலேயே முருகனை வச்சு வழிபட்ட இடம். அதில் வந்து மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் அதிகம். அப்படி வச்சு பார்க்கும்போது மிதுனத்தில் குரு இருப்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேச லக்கணத்தில் நடு நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி, அந்த பரணி நட்சத்திரத்தில் தொடர்ந்து 5 முறை சென்று வணங்கி வாருங்கள். அதற்கு அடுத்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 முறை வணங்கி பாருங்கள். ஆக 3 5 3 15 + 18 1.5 வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். சரிங்களா? அதில் ஏற்ற இறக்கமான சந்தேகம்லாம் கிடையாது. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகத்தில் குரு இருப்பவர்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி ரிஷபராசியில் நடு நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பர்வதவர்த்தினி தாயார் என்று சொல்லக்கூடிய தாயார் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வதவர்த்தினி தாயாருடைய வழங்கி பாருங்க. 3 முறை மாதம் ஒரு முறை சென்று பாருங்கள். அடுத்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 முறை சென்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் தரும். அதற்கு அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன லக்கணத்தில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் காந்திமதி நல்லையப்பர் திருநெல்வேலி இங்கு சென்று 3 முறை மாதம் ஒரு முறை, அடுத்து 5 முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை வணங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் தெரியும். அதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிய ராசி அப்படின்னு எடுத்து இந்த கன்னியில குரு இருக்கும் பட்சத்தில் கடகம் 11ஆம் இடமாக அமையும். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் பாலாதிரிபுர சுந்தரி நெமிலி அரக்கோணம். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய கதையை சொன்னோம்னா இந்த 20 நிமிஷம் பத்தாது. ஒரு ஐயர் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை தெய்வம் இது.
இன்னும் தெளிவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கு வந்து தரிசனம் பண்ணி மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள். இதுல எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க இப்படி உள்ள மிகப்பெரிய கலைத்துறையில் இருந்த தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த நெபிலி அரக்கோணத்துல பலமான தரிசனம் செய்தவர்கள். அதற்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் வரக்கூடிய நடு நட்சத்திரம், பூர நட்சத்திரம், லலிதாம்பிகை திருமையச்சோர் பேரளத்துக்கும் பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இந்த லலிதா சகசிரநாமம் உருவாக காரணமாக இருந்த இடம். அந்த இடத்துல தான் அதை பாராயணம் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்னியலக்கணத்துக்கு அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம். இந்த கோயிலுக்கு பாருங்க, இதுல இந்த பட்டீஸ்வரத்துல போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கவர்மெண்ட் வேலையில இருந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷ்ணு துர்க்கை பட்டீஸ்வரம் மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நடைமுறை அனுபவத்துல பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாலக்கணம் சுவாதி நட்சத்திரம், சிங்க பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம். இதுல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ரங்கநாதர் கோயிலுக்கு முன்னால ஸ்ரீரங்கத்துல மாம்பழச்சாலையில இறங்கணும் உடனே ரங்கநாதர் கோயிலுக்கு மாம்பழச்சாலைக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது சிங்கப்பெருமாள் கோயில். இது வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய காடுகளாக இருந்தது, சரிங்களா? அதனால அங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடைமுறை அனுபவத்துல வியாபாரம், அதற்கு அடுத்து உறவுகளில் கசப்பு, இந்த இரண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் இங்க சென்று பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை தருகிறது. அதற்கு அடுத்தது விருச்சிகத்தில் வரக்கூடிய அனுச நட்சத்திரம், பத்மாவதி தாயார் திருப்பதி அலமேல் மங்காபுரம் கையில சொல்றேன் இல்லைங்களா, அதை வழிபட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில பொருளாதாரத்தை சிறப்பை தந்தாலுமே கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள் சர்ச்சை அதிகமாவதையும் காண முடிகிறது. ஸோ கணவன் ஒரு பக்கம் இருந்து மனைவி ஒரு பக்கம் இருந்து பொருளாதார வளர்ச்சிக்காக போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனுசு லக்கணத்தில் வரக்கூடிய போராட நட்சத்திரம், வாராகி அம்மன் பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர். இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனம் தரமா அமையிறது. அதே சமயத்துல இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளை வேகமா உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதுக்கு அடுத்தது மகர லக்கணத்தில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம், தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறப்பா இருக்கு. இது யாருக்கு இன்னும் யோகத்தை தருது அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்துல 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு செவ்வாய் இருந்து அந்த ராகு செவ்வாய்க்கு குருவனுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை தருகிறது, சரிங்களா? பெரிய பெரிய எதிரியெல்லாம் ஈஸியா முறியடிக்க முடியும். இது வந்து நடைமுறையில அனுபவத்துல பார்த்தது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம், சதய நட்சத்திரம், குற்றால ஈஸ்வரர் குற்றாலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்ச்சைகள், முரண்பாடுகள் விலகி சேர்ந்து குடும்பமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனலக்கணம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை. இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, தீராத தோல் நோய்கள் குணமாவதை நடைமுறையில நான் பார்த்திருக்கேன். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தன்மையும் சக்தியும் இருக்கிறது. லலிதாம்பிகை திருமையச்சோர் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை, அந்த கதையை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1986 நடந்த ஒரு கதை. பெங்களூர்ல யஸ்வந்தபுரத்துல ராஜலட்சுமி, ஸ்ரீ ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு பிராமண பெண்ணுடைய கனவில் வந்து ஒரு பெண் தெய்வம் எனக்கு கொலுசு பண்ணி போடு, உன்னுடைய தாலிய தள்ளி போடுறேன் அப்படின்னு கனவுல வந்து சொன்னது. அடுத்த நாளே அந்த அம்மா வந்து அவங்க குலதெய்வத்து கோயில்ல வாக்கு கேட்டு இது உண்மைதானா அப்படின்னு வாக்கு கேட்டு கொலுசு பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்குது. எந்த கோயில்னு தெரியல, எந்த தெய்வம்னு தெரியல. இப்படியே எவ்வளவு காலம் ஆயிப்போச்சு? 12 வருஷம் ஆயிப்போச்சு. இதுக்கு அந்த அம்மாவனுடைய கணவருக்கு கேன்சர். அந்த அம்மாவுக்கு கொலுசு பண்ணிட்டு வந்த அடுத்த 15 நாள்ல ரங்கூன்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அந்த டாக்டர் வந்து மருந்து கொடுத்து அவருக்கு குணமாயிடுச்சு. 12 வருஷம் ஆன பின்னாடி தன்னுடைய தங்கை மகளுடைய திருமணத்திற்கு கோயம்புத்தூர் வந்தது, உக்கடை வந்தது அந்த ராஜலட்சுமிங்கிற அம்மா. அங்க வந்து தினமலர்ல அட்டைப்படத்துல லலிதாம்பிகை படம் இருந்திருக்குது, பக்தி மலர்ல. அந்த படத்தை பார்த்துட்டு தன்னுடைய தங்கச்சி மகள்கிட்ட கேட்டது, இது எங்க இருக்கு இந்த தெய்வம்? இந்த தெய்வம் தான் என்னுடைய கனவில் வந்தது அப்படின்னு.
சரி அப்படின்ட்டு இங்கே இருக்கு அப்படின்னு தகவல் சொல்ல, இங்க இருந்து அவங்க வந்து பெங்களூர் வராமலே நேராக திருமையூர் போய் அந்த அம்மா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த தெய்வம் என் கனவுல வந்து கொலுசு கேட்டிருக்கு, கொலுசு பண்ணிட்டு வந்திருக்கேன், கொலுசு போடுறதுக்கு வசதி இருக்கா அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்ட்டு, இல்லை இது கல்லால் உருவாக்கப்பட்ட சிலை, இதில் கொலுசு வந்து கால் வந்து ஒரு காலுக்கு கொலுசு போடலாம், இன்னொரு காலுக்கு கொலுசு போட முடியாது அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இந்த அம்மா என்னுடைய கனவுல வந்து சொல்லியிருக்கு கொலுசு போடுற தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நாள் ஆனாலும் இந்த கொலுசை காணிக்கையாக்கி சகல ஆபரணங்களை பூட்டி இந்த அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யாமல் நான் பெங்களூர் போக மாட்டேன் அப்படின்ட்டார். கடைசியா 9 நாள் கழிச்சு 9வது நாள் அந்த சாமியை காலையில் நேரத்தில் அதிகாலையில தண்ணியை ஊற்றி நீர் அபிஷேகம் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு வரும்போது கீழே கிடந்த பத்தி குச்சியை எடுத்து காலுக்கு பக்கத்தில் சும்மா குத்தி பார்த்துருக்கார். அந்த இடத்துல ஓட்டை இருந்திருக்கு. அதை எடுத்து கிளீன் பண்ணி பார்க்கும்போது கொலுசு போடுறதுக்கு வழி இருந்திருக்கு. அதற்கு அடுத்து இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டியானம் போடுறதுக்கும் வழி இருந்திருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது காதுலையும் ஓட்டை இருந்திருக்கு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது மூக்குலையும் ஓட்டை இருந்திருக்கு. புரியுங்களா? சகல ஆபரணத்தையும் பூட்டி அந்த 1985 86 அதுக்கான ரெக்கார்டு அங்கே இருக்கு. நான் ஒன்றும் கதையெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை, ரெக்கார்டு அங்கே இருக்கு. அதை போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். அதனால் வந்து அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக சகல ஆபரணத்தையும் பூட்டி வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பூஜை உண்டு. அந்த பூஜை செய்யக்கூடிய ஐயர் பெயர் திரு சீனிவாசன் அவர்கள், நம்ம எடப்பாடியை சேர்ந்தவர். புரியுங்களா? வாய்ப்பு இருந்தா பாருங்க. என்னுடைய பதிவுகள் எதிர்கால சந்ததியினருக்கும் ஏற்கனவே இருக்கிற ஜோதிடர்களுக்கும் ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுமையான முயற்சியை பண்ணிட்டு இருக்கேன். புரியுங்களா? இதுக்கு ஆதரவு நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி பயன்படுத்தி பாருங்கள், வீடியோவை பாருங்க. புரியுங்களா? அங்க என்னென்ன சொல்லியிருப்பேன், நோயை சொல்லியிருப்பேன், உடல் உறுப்புகளை சொல்லியிருப்பேன், காலத்தை சொல்லியிருப்பேன், உறவை சொல்லியிருப்பேன், நிலப்பகுதியை சொல்லியிருப்பேன், தெய்வங்களை சொல்லியிருப்பேன், அத்தனையும் சொல்லியிருப்பேன். ஒரு காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம்னா 25 நிமிஷத்துக்கு குறை இல்லாம இருக்கும். புரியுங்களா? எந்த காரகத்துவம் இல்லாத ஒரு புது விஷயங்களை கிரகத்தினுடைய காரகத்துவங்களை சொல்ல முடியாது. இந்த கிரக காரகத்துவங்கள் இந்த 4 வீட்டுக்குள்ளேயே தான் சொன்னாகணும், வேற எங்கேயும் வெளியில் வர முடியாது. அப்படிங்கும்போது ஒரு மனைவி வருவாளா, இந்த ஆற்றை கடந்து வருவாள், இந்த கடலை கடந்து வருவாள், இந்த காட்டை தாண்டி வருவாள், இந்த மலையை தாண்டி வருவாள், சொல்லிவிட முடியும். புரியுங்களா? இதுக்கு ஒன்றும் பெருசா விதிகள்லாம் வேண்டாம் சார். உங்களுடைய சொந்த பந்தத்தினுடைய ஜாதகத்தை எடுத்து வைங்க. உங்க மகர லக்கணத்துக்காரங்க பொண்டாட்டி எங்க இருந்து வந்திருக்கான்னு பாருங்க, கும்ப லக்கணத்துக்காரங்க பொண்டாட்டி எங்க இருந்து வந்திருக்கான்னு பாருங்க, அதை நோட் பண்ணுங்க. அது எந்த நட்சத்திரம், அந்த 7ஆம் பாவப்புள்ளி எந்த நட்சத்திரம்னு பாருங்க, அந்த நட்சத்திரம் எதுன்னு பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு ஊராதான் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் பேசிவிட முடியும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நண்பர்களுக்கு, இந்த வருங்கால ஜோதிடர்களுக்கு, வளர்ந்த ஜோதிடர்களுக்கு சொல்ற அளவுக்கு நமக்கு அனுபவம் அறிவும் இல்லை, இருந்தாலும் நம்மகிட்ட அந்த தேடல் இருக்கு. அதனால வந்து ஏற்கனவே இருக்கிற பாரம்பரிய விதிகளை விட்டு வச்சுட்டு உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகளை பாருங்கள். ஒரு பெண், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு பெண் அதிகபட்சமாக பச்சை கலர் நிறத்தில் உள்ள புடவை அணிந்து கொண்டிருந்தால் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தோல் நோய் இருக்கும். இளஞ்சிவப்பு நேரத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரஷர் இருக்கும். சந்தன கலர் இருக்காங்களா, லைட் கலர் கட்டி விரும்பு கட்டுறாங்களா, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். நீல கலர் கட்டிருக்காங்களா, அவங்க அந்த லக்கணத்தை அந்த கலர் விரும்பி கொடுறாங்களா, அவங்களுக்கு தைராய்டு இருக்கும். யூட்ரஸ்ல வெள்ளைப்படுதல் இருக்கும். இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க. நான் வந்து சொன்னது சரின்னு சொல்லல, என்னுடைய அனுபவத்தில் பார்த்த தகவலையே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ரைட். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இன்னைக்கு நிறைய பொக்கிஷங்களாக கிடைச்சிட்டு இருக்கு. சில பேருக்கு என்னுடைய ராசிக்கு நான் எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கோம். ஐயா, அவங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய உபாசனை தெய்வம் எது, நீங்கள் ஒரு முறை போய் பாருங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கு எப்படி போகணுங்கிற வழிமுறையை மிக அற்புதமாக சொன்னாங்க. இது என்னன்னா, நமக்கு இது கிடைச்ச ஒரு நல் வாய்ப்பு, பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி உறவுகள் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், உங்களுக்கு மனைவி எப்படி வருவாங்க, எவ்வளோ அருமையான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் ஐயாவுக்கிட்ட நீங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா ஐயாவுடைய அலைபேசி நம்பர் நம்முடைய காட்சியில் வந்துட்டு இருக்கு.
நீங்க எப்பொழுது வேணாலும் கேட்கலாம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிப்பதற்காக நம்முடைய முன்னாள் வட்டாட்சியர் மதிப்பிற்குரிய அன்னை ஆர் வடிவேல் ஐயா அவர்களை சங்கம் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறது. பொன்னாடை போர்த்திய வட்டாட்சியர் ஐயா அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட ஜோதிடர் ராஜரத்னம் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். வாழ்க வளமுடன்.